வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது சுக்குமல்லி காஃபி. சுக்குமல்லி காஃபிக்கு தேவையான பொருட்கள்: சுக்கு வந்து ஒரு 4 பீஸு, ஒரு 6-7 ஏலக்காய், ஒரு 3 ஸ்பூன் வந்து தனியா. இதை வந்து நீங்கள் நுணுக்கி வச்சுக்கிட்டு ஸ்டாக்கில் வச்சுக்கலாம். வச்சுட்டு தேவையான அப்போ போடலாம். வெல்லம். இப்போ நம்ம சுக்குமல்லி காஃபிக்கு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு நம்ம ஒரு 2 பேருக்கு தேவை அப்படின்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுங்க. அப்போ தான் அது வந்து 1.5 டம்ளர் தண்ணியாக வரும். இங்கே பாருங்கள், இந்த அளவு தனியா. இது வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறதுக்காக இவ்வளோ போட்டிருக்கேன். ஒருத்தருக்கு நீங்கள் போடுறதுன்னா இத்தனூண்டு தனியாகவும் ஒரே ஒரு ஏலக்காவும் இந்த அளவு சுக்கு போட்டிங்கன்னா போதும். ஒரே ஒருத்தருக்கு நீங்கள் சுக்குமல்லி காஃபி பண்ணலாம். இது வந்து ஓயாமல் அரைச்சிட்டு இருக்க முடியாது. அதனால் இப்போ நிறைய வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 பேருக்கு போடுறது அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க. 1.5 ஸ்பூன் போட்டு அது நல்லா கொதிக்கட்டும். 1.5 ஸ்பூன் போட்டு இது மீதியை வந்து நீங்கள் டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகிடும். இப்போ வந்து சுக்குமல்லி வந்து காஃபி கொதிச்சுட்டு இருக்கு. நீங்கள் கொதிச்சுட்டு இருக்கும்போது 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லையா? நம்ம வந்து அதுக்கு 3 ஸ்பூன் வந்து வெல்லம் போடலாம். இது வந்து வெல்லம் போட்டு பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சரி, சக்கரை தான் வேணுன்றவங்க சக்கரை போட்டுக்கோங்க. 2வது சுகர் இருக்கிறவங்க வெல்லம் போட்டு சுக்குமல்லி காஃபி குடித்தா நல்லது தான். சக்கரை போட்டு குடிக்க முடியாது அப்படின்றதுனால வெல்லம் போட்டு நீங்கள் குடிக்கலாம். இதில் வந்து பனங்கற்கண்டும் போட்டு குடிக்கலாம். ஆனால் வந்து பால் வந்து ஊற்றக்கூடாது. பால் ஊற்றுனீங்கன்னா இது வந்து திரண்டு போயிடும். அதனால் பால் ஊற்றக்கூடாது. வெல்லம் போட்டு சுக்குமல்லி காஃபி வச்சிங்கனாக்கா பால் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிச்சதுன்னா போதும். இப்போ சுக்குமல்லி காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து வடிகட்டிடலாம். சூப்பரான சுக்குமல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு.